துன்பம் யாருக்கும் சொந்தமில்லை, இன்பம் யாருக்கும் நிரந்தரமில்லை. துன்பம், துயரம், கண்ணீர் இல்லாமல் வாழ்க்கையை கடப்பது சாத்தியமே இல்லை. ஒளிரும் வாழ்க்கையில் வாழ இருளை கடந்தே ஆக வேண்டும். வாழ்க்கையில் துன்பமாகவே இருந்தால் வாழ்க்கை வெறுத்துவிடும். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவே இருந்தால் வாழ்வின் மதிப்பு நமக்கு தெரியாமல் போய்விடும். இன்பமும் துன்பமும் கலந்து இருந்தால்தான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். வாழ்க்கை ஒரு பயணம். நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இருங்கள். இன்பம் வந்தால் ரசித்து கொண்டே இருங்கள். துன்பம் வந்தால் கடந்து செல்லுங்கள். ஒரு பக்கம் இன்பமும் மறுபக்கம் துன்பமும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. இதில் ஒரு பக்கம் இல்லை என்றால் கூட வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது. இந்த உலகில் எல்லா பொருளும் 2 முறைதான் அழகாக தெரியும். 1 அடைவதற்கு முன்பு, 2 இழந்ததற்கு பின்பு. இரவுக்கு பின் பகலை தருகின்ற இறைவன், குளிருக்கு பின் வெயிலை தருகின்ற இறைவன் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் இன்பத்தை தருவான். வாழ்க்கை ஒரு பயணம். நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இருங்கள். இன்பம் வந்தால் ரசித்து கொண்டே செல்லுங்கள். துன்பம் வந்தால் சகித்து கொண்டே செல்லுங்கள். எங்கேயும் தேங்கி விடாதீர்கள். தேங்கினால் துயரம், வாடினால் வருத்தம். நிற்காமல் ஓடுவதே பொருத்தம். ஓடுங்கள் நதியாக, வளைந்து நெளிந்து இலக்கை அடையும் வரை. என்னை தேடி வரும் துன்பத்திடம் சிரித்து கொண்டே கேட்டேன், யாருக்கும் என்னை பிடிக்காமல் போக உனக்கு மட்டும் என்னை எப்படி பிடித்தது? அடிக்கடி வந்து சந்தித்து கொண்டே இருக்கிறாய் என்று கேட்டேன். நான் வரும் பொழுதெல்லாம் சோர்ந்து விடாமல் என்னை எதிர்த்து நின்றாயே, அந்த தைரியத்தை ரசிக்க வந்தேன் என்றது. உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும். நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல நடத்தை இருக்கும். அதிக அன்பு இருக்கும் இடத்தில் கோபம் இருக்கும். துன்பம் இல்லாத வாழ்க்கையில் சுவை இல்லை. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இல்லை. இவை 2ம் இல்லை என்றால் அது வாழ்க்கையே இல்லை. இறுதி வரை வாழ்க்கை இப்படியே இருக்க வேண்டும் என்ற கவலை சிலருக்கு, இப்படியே இருந்து விடுமோ என்ற கவலை சிலருக்கு. துன்பம் வரும் வேளையில் சிரி என்பார்கள். அதனால் சிரித்தேன். அதனாலோ என்னவோ நான் சிரிக்கும் வேளையெல்லாம் துன்பமாகிறது என் வாழ்க்கை. இன்பம் என்ற ஊஞ்சலும் துன்பம் என்ற ஊஞ்சலும் வாழ்வில் என்னை ஆட்டுவிக்கிறது தனது கைப்பாவையாக. நான் ஏன் அதில் எனது மனதை பறிகொடுக்க வேண்டும்? இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று மட்டும்தான், இந்த நிமிடம் நிரந்தரமில்லை, இதுவும் கடந்து போகும். ஒவ்வொரு நாளும் நல்ல நாள்தானா? அன்பு, நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். எண்ணங்கள் என்னும் மந்திர சாவியை சரியாக பயன்படுத்தினால் திறக்காத கதவுகளையும் திறக்கலாம். மனதை திடமாக வைத்திருங்கள். சிறு சிறு கற்களாக எடுத்து போட்டாலும் காலம் கடந்து பார்க்கையில் ஒரு கோட்டையே உருவாகிவிடும். காலம் அனைத்தையும் மாற்ற வல்லது. வாழ்க்கை அடுத்த நொடியில் 1000 ஆச்சரியங்களை ஒளித்து வைத்திருக்கிறது. சிலவற்றை சந்தோஷங்களாக, சிலவற்றை சங்கடங்களாக. வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததை, கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்காக அல்ல. எவன் பிறர் நற்செயல்களை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளவில்லையோ அவனால் நல்ல செயல்கள் எதையும் செய்ய முடியாது. நீங்கள் ஒருவருடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள அவருடைய வார்த்தைகளை கவனியுங்கள். அதே நீங்கள் ஒருவருடைய மனதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய செயலை கவனியுங்கள். நம்மை தேவையில்லை என்று நினைப்பவர்களை விட்டு விடுங்கள். அவர்கள் போக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் நம்மை குற்றவாளியாக மாற்றி விடுவார்கள். உணர்ந்து கொள், இல்லையேல் உணர்த்திவிடும். ஊக்கம் தனை உன் நெஞ்சில் உறுதியுடன் பகிர்வாய். வாழ்விருக்கும் வரை வாழ்வினை தொலைக்காதே. வாழ்வு இழந்த பின் வருத்தத்தை தேடாதே. லட்சியம் இருந்தால் உலகினை வெல்லலாம். சாதனை. மற்றவரோடு நம்மை ஒப்பிட்டால் ஒன்று தாழ்வு மனப்பான்மை ஏற்படும், இல்லை என்றால் தலைக்கணம்தான் அதிகமாகும். 2மே வாழ்க்கைக்கு உதவாததுதான். நிரந்தரம் என்று சொல்லிக் கொள்வதெல்லாம் நிரந்தரமின்றி போக, மாற்றங்கள் மட்டுமே நிரந்தரமாகி போகும் காலத்தின் சுழற்சியால். புன்னகை என்பது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மட்டுமல்ல, அது சில சமயம் சோகங்களை மறைக்கவும் சில தோல்விகளில் இருந்து மீளவும் தான். குத்தி கிழிக்கிற முள்ளா இருந்தாலும் சரி, குத்தி காட்டுற மனுஷங்களா இருந்தாலும் சரி, தூக்கி ஓரமா போட்டு விடுங்கள். இல்லைனா மறுபடியும் நம்மளதான் காயப்படுத்தும். யாரையும் அற்பமாக நினைத்து விடாதீர்கள். சிறிய தீக்குச்சியின் வலிமைதான் பெரும் இருட்டையே கிழித்தெறிகிறது. நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில். நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நில். நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாய் இரு.
நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு. உலகம் உன் வசப்படும். நம்மை நாம் கேள்வி கேட்காதவரை நம் தவறுகளை நாம் உணரப்போவதில்லை. துன்பம் வந்த போது அதற்காக வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதை வென்று விடுவார். வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது, அதற்காக உழைத்தால் மட்டுமே வரும். துன்பம் எல்லாம் நம் மனதை சுத்தம் செய்யத்தான். வலியதோள் இரண்டும் இருப்பதெல்லாம் தாங்கிக் கொள்ளத்தான். மக்கள் மனை சுற்றம் எல்லாம் பற்று வைக்கத்தான். பற்று வைப்பதெல்லாம் என்றோ விட்டுவிடத்தான். இரவும் பகலும் எப்படியோ அதுபோல் இன்பமும் துன்பமும் வாழ்வில் மாறி மாறி வரும். இரண்டும் யாருடைய வாழ்விலும் நிலைத்து இருப்பதில்லை. துன்பம் வருகிறது, இன்பம் வருகிறது, பிறகு எல்லாம் கடந்து போகிறது. எப்போதும் நிலைத்திருப்பது சாட்சி மட்டுமே. இந்த சாட்சி துருவங்களுக்கு அப்பால் உள்ளது. உன் முயற்சியின் பலன் எளிதாக கிடைத்தால் அது வெற்றி, கடினமாக கிடைத்தால் அது சாதனை. நீ வெற்றியாளனா சாதனையாளனா என சிந்திக்காதே, நீ முயற்சியாளனா மட்டுமே சிந்தனை செய். நிச்சயம் ஒரு நாள் உன் வெற்றி என்னும் சிம்மாசனத்தில் சாதனையாளனாய் நீ மகிழ்ச்சிக் கொள்வாய். வாழும் பொழுது வாழும் வாழ்க்கை பெரிதல்ல, வாழ்ந்த பின் என்றும் வாழ்தலே ஒப்பற்ற வாழ்க்கை. வாழ்க்கை ஒரு முறைதான். பிறரை துன்புறுத்தாது மனதுடன் வாழ்ந்து காட்டுவோம். பிறருக்கு என்னால் துன்பம் ஏற்பட்டால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்கும் மனதை எனக்கு தருவாயாக. பிறர் எனக்கு துன்பம் செய்தால் அவர்களை மன்னிக்கும் மனதை எனக்கு தருவாயாக. நீங்கள் துருவி துருவி ஆராய்ந்து கொண்டிராதீர்கள். அன்றியும் உங்களில் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம். பிரச்சனைகளை சொல்லி வாழ்வது வாழ்க்கை இல்லை. இதையெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு சொல்லிவிட்டு நகர்வதுதான் வாழ்க்கை. அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும். நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும். உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும். இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும். வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும். உன்னால் பயன் கிடைக்கும் வரை நீ நல்லவன், வல்லவன், அமைதியானவன், பொறுமையானவன். உன்னால் எந்தவித பயனும் இல்லை என்றால் நீ கெட்டவன். இதுதான் மனித குணம். பயணித்துக் கொண்டே இருக்கிறேன். ஒருவரிடமிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு வாழ்க்கை பாதையில் ரகசியத்தை வெளிப்படுத்தியவனுக்கும் துக்கத்தை வெளிப்படுத்தாதவனுக்கும் மனதில் நிம்மதி இருக்காது. துன்பம் உதித்தால் கவலைப்பட வேண்டும் என்றோ அழ வேண்டும் என்றோ அவசியமில்லை. துன்பம் வரும்போது சிரித்தால் துன்பம் உதிரும், இன்பம் உதிக்கும். சோகம் துன்பம் ஆகிய இரண்டுமே நம் வாழ்வில் நிலையற்ற இரு கண்ணாடிகள். அவற்றை கடந்து வாழ பழகிக் கொண்டால் அதைவிட சிறந்த பாடம் வேறு ஏதும் இல்லை. துன்பம் நம்மை சூழ்ந்த போதும் மேகம் கலைந்த வானமாய் தெளிவாக இருப்போம். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இரண்டே வழிகள்தான். ஒன்று சூழ்நிலையை மாற்றுங்கள், இல்லை என்றால் சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் மாறிவிடுங்கள். உன்னிடம் கனவு ஆசை இருக்கிறது என்றால் அதற்கேற்ற திறமை உன்னிடம் உள்ளது என்றுதான் அர்த்தம். எப்போது முடிவுகளை நாமே எடுக்க பழகுகிறோமோ அப்போதுதான் அதன் விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியமும் நமக்குள் பிறக்கும். குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் உளி கொடுக்கின்றனர். எதை காரணம் காட்டி உங்களை நிராகரித்தார்களோ அதை நிவர்த்தி செய். ஒரு நிமிடமாவது அவர்கள் முன் நிமிர்ந்து நின்று கடந்து விடு. பக்குவம் என்பது காயப்படுத்தியவர்களை காயப்படுத்த வாய்ப்பிருந்தும் காயப்படுத்தாமல் கடந்து செல்வதே. நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகின்றனர். ஒன்றை விட்டு விலகுவதற்கு முன் அதை ஏன் தொடங்கினோம் என்று யோசி. பெரிய பெரிய கவலை வேண்டாம். நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டாலே வருங்காலம் வண்ணமயமாக வரவேற்கும். கடவுள் உனக்கு கஷ்டத்தை தரும்போது கலங்கி விடாதே. அவர் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பது உன்னை சோதிக்க அல்ல, உன்னால் எவ்வளவு சோதனையை தாங்க முடியும் என்று உணர்த்தவே. துன்பங்கள் எதுவாயினும் தூசியினை போல துணிந்து ஊதி தள்ளி விடுங்கள். ஏனென்றால் கவலைகள் எவையும் நம்மை கடந்து போவதில்லை. நாம் தான் அதனை மறந்து செல்ல பழக வேண்டும். இன்பம் துன்பம் என்பது என்னவென்றால் நாம் எதிர்பார்த்த ஒன்று நடந்தால் இன்பம், நடக்காவிட்டால் துன்பம். ஆக எதிர்பார்ப்புதான் எல்லாவற்றிற்கும் காரணம். மனம் உடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம். அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட இறைவனிடம் காட்டிவிடு. வறுமை துன்பம் உன்னை தீண்டாமல் உன் வாழ்நாள் மகிழ்ச்சியோடு வளரட்டும். உன்னிடம் இருக்கும் திறமையை மறைத்து வைப்பதால் உனக்கும் பயனில்லை, மற்றவனுக்கு பயனில்லை. எப்பொழுது முடிவுகளை நாமே பழகுகின்றோமோ அப்பொழுதுதான் அதன் விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியம் நமக்குள் பிறக்கும். நீ சிந்திய கண்ணீர், நீ பட்ட துன்பம் மனிதருக்கு வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் தெய்வத்திற்கு தெரியும் அதன் வழி என்னவென்று. கவலையை விடு.
பிறருக்கு துன்பம் தராமல் வாழ முடியுமா? சொல், செயல், உடல் சம்பந்தப்பட்டது. எண்ணம், மனம் சம்பந்தப்பட்டது. மனதில் இறை சிந்தனை இருந்தால் சொல், செயல் தூய்மை பெறும். தவறான சிந்தனை உண்டாகாத நிலையில் பிறருக்கும் துன்பம் உண்டாகாது. எந்த இடத்தில், எந்த காலத்திலோ, எந்த நோக்கத்தோடு எந்த செயலை நீ எவ்வளவு திறமையாக செய்கிறாயோ அதற்கு தகுந்தவாறு உனக்கு விளைவும் வரும், வெற்றியும் வரும். நம்மிடம் என்னென்ன தீய பழக்கங்கள், வேண்டா பழக்கங்கள் உள்ளன என்பதை எல்லாம் கண்டுபிடித்து ஒவ்வொன்றாக மாற்றி அமைக்கும் பயிற்சி முறைதான் அகத்தாய்வு. ஒரு நல்ல மனிதரை எப்போதும் மிக மோசமாக நடத்தி விடாதீர்கள். ஏனெனில் ஒரு அழகான கண்ணாடி உடைந்துதான் மிக கூர்மையான ஆயுதம் உருவாகிறது. தடைகள் இல்லாத பாதையில் நடக்கும் போதெல்லாம் நினைத்து யாரோ தடைகளை உடைத்து போட்ட பாதை இதுவென்று. இன்பம் துன்பம் நிரந்தரமில்லை. என்றைக்கு உணர்கிறோமோ அன்றிலிருந்தே கவலை நம்மை காயப்படுத்த முடியாமல் கவலைப்படும். முயற்சி திருவினையாக்கும்.